Hi friends, in this video we talk about how to find a fake love. Fake love அப்படினா எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்றது அப்படிங்கறது தான் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மோட்டிவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் நம்ம சேனலோட மோட்டிவ். அது மட்டும் இல்லாம உங்களோட கரியரை மற்றும் உங்களோட செல்ஃப் growth டெவலப் பண்றது தான் நம்ம சேனலோட மோட்டிவ். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம கம் டு த டாபிக். How to find a fake love அப்படிங்கறத நான் ஒரு 4 பாயிண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஒரு 4 பாயிண்ட்ஸ் மூலமா நீங்க பண்றது ட்ரூ லவ்வா ஃபேக் லவ்வா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும் வித் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கும்போது உங்க லவ்வருக்கு ஒரு தேவை அப்படிங்கும்போது உங்களை நச்சரிப்பாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களை ரொம்ப தொல்லை பண்ணி உங்களை ரொம்ப எங்கேஜாக வச்சு உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட தேவை முடிஞ்சிச்சுன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஸோ நான் கூப்பிட்றேன், எங்கள் அம்மா இருக்காங்க, நான் கொஞ்சம் கூப்பிட்றேன், நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே போவாங்க. அடுத்த கேஸ் நீங்கள் பிஸியாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவைன்னு வரும்போது விடாமல் கால் பண்ணி உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அப்போ என்ன தோணுன்னா, ஐயோ நம்ம லவ்வருக்கு ஒரு ப்ராப்ளம், நம்ம தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நிற்பீங்க. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க. செம்மப்பா என்னெல்லாம் நான் இனிமேல் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அட் த செகண்ட் அவங்க மாறிடுவாங்க. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவங்களுக்கு ஒரு தேவைன்னா நீங்கள் எப்படி போய் நின்னீங்க. உங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கும்போது அவங்க நிற்கணும்ல. அட்லீஸ்ட் அவங்க நிற்கலினாலும் ஆறுதலான 4 வார்த்தையாவது பேசணும். அப்படி அவங்க பண்ணல அப்படின்னா அது ஃபேக் லவ். எக்ஸாம்பிளுக்கு, நான் இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் போயிட்டேன், போலீஸ் பிடிச்சிட்டாங்க, என் கையில் தான் கேஷ் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃபைன் போட்டாங்க, நீ கொஞ்சம் ஜிபே பண்ணுறியா, கூகுள் பே எனக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லணும்? நான் சொல்கிற மாதிரி சொல்லணும். அப்படியாம்மா, ஹெல்மெட் பார்த்து போட்டு போயிருக்கலாம்லாம்மா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகே தானே, நான் அமௌண்ட் அனுப்பிச்சுட்றேன், உங்கள் கையில் இருக்கா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அமௌண்ட் அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் படுத்தணும். அதை விட்டுட்டு உன்னை யார் ஹெல்மெட் போடாமல் சொன்னால், நான் தெரியும்டா நீ இப்படி தான் பண்ணுவேன்னு, உனெல்லாம் எச்சுக்கொழுப்பு, நீ மாட்டினி இல்லை கட்டு, என்கிட்டலாம் 10 பைசா இல்லை, நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வெந்த புண்ணில் வேலை எடுத்து அப்படியே பாய்ச்சுன்னு பாய்ச்சிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் கடுப்பாகி நீ ஃபோனை வெய் சாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் போலீஸ்காரங்க காலில் விழுந்து, ஐயா சாமி என்கிட்ட இவ்வளோதான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது என்ன நமக்கு ஒரு தேவைன்னா நிற்க மாட்டேங்கிறா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி தோணும். இது ஒரு பாயிண்ட். தேர்ட் ஒன், எந்த ஒரு இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்காம பேசணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேங்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு பப்ளிக்காக நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ஓகேவா, அந்த ஒரு டைமில் உங்களை பெருமையாக தான் பேசணும். என் லவர் தினேஷ் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. என் லவர் மாதிரி இருக்கணும், புகழணும், அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களை புகழ்ந்து உங்களை எந்த ஒரு இடத்துலையும் தாழ்மைப்படுத்தாமல் நீங்கள் எந்த இடத்துலையும் தாழ்ந்தவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு புகழணும். லைக் எப்படின்னா, சூரிய வம்சம் படத்தில் தெய்வயானை சரத்குமார் சொல்லுவாங்கல்ல, இவர் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி ஒரு லவர் உங்களுக்கு இருக்கணும். அப்படி அந்த மாதிரி இல்லைனாலும் உங்களை இகழ்ந்து பேசக்கூடாது. இகழ்ந்து மீன்ஸ் உங்களை ரொம்ப கேவலமாக பேசக்கூடாது. இவன் ஒரு இப்போ நல்லா முடியாது, நான் தான் சொன்னேன்ல, ஒரு 2 நிமிஷம் நீங்கள் லேட்டாக பாருங்களேன், நான் தான் சொன்னேன்ல, ஐயா இவன்லாம் ஆகவே மாட்டான், படமே போட்டாங்க, நீங்கள் தேட்டருக்காக ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்துட்டீங்கன்னா இவெல்லாம் ஆகவே மாட்டான் அப்படின்னு நீங்கள் அப்படியே கூனி குறுகிற மாதிரி அவங்க பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். 4th பாயிண்ட், நீங்கள் லவ்வர்ஸ் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவோ ப்ரைவசிஸ் இருக்கும். நீங்கள் ஃபோனில் பேசும்போது சொல்லுமா ஏம்மா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அவன் இல்லடா கண்ணா அப்படிம்பாங்க, இல்லடா அப்படிம்பாங்க. நிறைய பேர் திட்டிக்குவீங்க, பேட் வேர்ட்ஸ்லேயும் திட்டிக்கிற மாதிரியும் திட்டிக்குவீங்க, போடா வாடான்னு பேசிக்குவீங்க, போடி வாடின்னு பேசிக்குவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க இன் ப்ரைவசி, ப்ரைவேட் டைம், ப்ரைவேட் பிளேஸ். ஆனால் பப்ளிக் ஒரு கெட் டுகெதர் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி முன்னாடி ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஆகட்டும், ஒரு பப்ளிக் ஒரு பொதுவான இடத்துல உங்களை வாடா போடாங்கிறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பழக்கமாயிரும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன இவன் இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கான், இன்னும் இவன் இப்படியே பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் தப்பாக நினைப்பாங்க. அது மூலம் என்ன சொல்ல வராங்க, இவன்லாம் அந்தளவுக்கு தான் ஒர்த்தாட் ஆகுது, இவன் எவ்வளோ தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு உங்களை வெளியில் வேற எங்கேயாவது பார்த்தாலும் இவள் லவ்வர் இவளை கிளின்னு கிழிக்கிறான்
அப்படின்னு தான் உங்களை வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுடைய இமேஜ் ரொம்ப 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 ஸ்பாயில் ஆகுது. ஸோ இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா யோசிங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். நான் இங்கே சொன்ன இந்த 4 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு இன்ட்ரோ பாயிண்ட் தான். நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். இதுக்கு இல்லாமல் ஃபேக் லவ் அப்படிங்கிறது நிறையா போயிட்டே இருக்கும். பட் இந்த ஒரு 4 விஷயத்தை தொடர்ந்து தான் எல்லாமே வந்து அமையுது. ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க. இந்த ஒரு 4 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் 2 விஷயம் பண்ணுறாங்க உங்கள் லவ்வர் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லவ்வர் கூட உட்காந்து பேசுங்க. இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி கொஞ்சம் நீ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்ல வரீங்கிறது காது கொடுத்து கேட்காமே இருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதுதான் சரியான டைம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு 1000 வேலை இருக்குது. ஸோ அதை பாருங்கள். உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு ட்ரூ லவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ட்ரூ லவ்வை நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்ஸை நீங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். Until then, bye from your friend ரஞ்சித்.